அனைவருக்கும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவிடுவதற்கு தவறாதீர்கள். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். திமுக 10 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு பக்காவா பிளான் போட்டு வச்சிருக்கு. அந்த 10 நாடாளுமன்ற தொகுதிகள் எவை, ஏன் அந்த 10 நாடாளுமன்ற தொகுதிகளின் உறுப்பினர்களை மாற்றுவதற்கான திட்டத்தை திமுக கையில் எடுத்திருக்கிறது. அந்த 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஏன் மாற்றப் போகிறார்கள், அந்த 10 நாடாளுமன்ற தொகுதிகள் எவை எவை என்பதைத்தான் இந்த காணொலி முழுமையும் நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக வேலூர் நாடாளுமன்ற தொகுதி. வேலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் துரைமுருகன் அவர்களுடைய மகன் கதிரானந்த் அவர்கள் தான் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியின் உறுப்பினராக இப்போதைக்கு இருக்கிறார். கடந்த 2019ஆம் ஆண்டு அவர் அந்த நாடாளுமன்ற தொகுதியில் முதல் முறையாக போட்டியிட்டார். ஆனால் முதல் முறையாக போட்டியிட்ட பொழுதே அவர் பெரிய சர்ச்சைக்குள் தான் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றார். முதல் முறையாக போட்டியிட்டு அளவுக்கு அதிகமான பணப்பட்டுவாடா அந்த தொகுதியில் நடந்ததாக தேர்தல் ஆணையம் அந்த தொகுதியின் தேர்தலை தள்ளி வைத்தது. அதன் பிறகு இரண்டாவது முறையாக மீண்டும் தேர்தல் அறிவிக்கப்பட்டு வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு தேர்தல் நடந்தது. 2 முறையும் அதே வேட்பாளர்கள் தான் களத்தில் நின்றார்கள். கதிரானந்துக்கு கடுமையான தப் கொடுத்தவர் ஏசி சண்முகம் அவர்கள். வேலூர் தொகுதி மக்களுக்கு நன்கு பரிச்சயமான ஏசி சண்முகம் அவர்கள் மீண்டும் இந்த முறையும் வேலூர் பாராளுமன்ற தொகுதியில் களம் இறங்குவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று கதிரானந்த் அவர்களுக்கு மீண்டும் வேலூரில் சீட் கொடுப்பது என்பது கேள்விக்குறியாகி இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே அவர் மீது அமலாக்கத்துறை நிறைய வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதால மீண்டும் அவருக்கு ஒரு முறை வாய்ப்பை கொடுத்து ஏன் நாம் சிக்கலில் சிக்கிக் கொள்ள வேண்டும் என்று திமுகவின் தலைமை எண்ணுகிறதாம். ஆனால் துரைமுருகன் அவர்கள் விடுவாரா? தன்னுடைய மகனுக்கே சீட்டு கொடுக்கவில்லை என்றால் வேறு யாருக்கு வேலூரில் சீட்டு கொடுத்து விடுவீர்கள் என்று துரைமுருகன் எழுந்து கொண்டால் அங்க எதுவுமே பண்ண முடியாது. ஆகையால தப்பிக்குமா வேலூர், சிக்குமா கதிரானந்து கிட்ட பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்து திருவண்ணாமலை தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது அங்கு சீட்டிங் எம்பியா இருப்பவர் அண்ணாதுரை. இவர் ஏவாவேலுக்கு மிகவும் நெருக்கமானவர் என்று சொல்லப்படுகிறது. ஏவாவேலுடைய சிபாரிசின் பேர்ல தான் CN அண்ணாதுரைக்கு திமுக சீட்டு கொடுத்தது. ஏற்கனவே 2014 நாடாளுமன்ற தேர்தலிலேயும் அண்ணாதுரைக்கு சீட்டு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அதிமுகவிடம் தோற்றிருந்தார் அண்ணாதுரை. அதனாலேயே மீண்டும் ஒரு முறை ஏவாவேலு அவர்கள் தலைமையிடம் சிபாரிசு செய்து மீண்டும் ஒரு முறை CN அண்ணாதுரைக்கு சீட்டை பெற்றுக் கொடுத்தார். அண்ணாதுரை அவர்கள் 2019 வெற்றி பெற்றார். ஆனால் அண்ணாதுரை வெற்றி பெற்றதோடு சரி, திருவண்ணாமலை தொகுதியில் எதையும் செய்யவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்துமே ஏவாவேலுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. எந்த எம்பியாக இருந்தாலும் அமைச்சர்களாக இருந்தாலும் கூட ஏவாவேலுவை மீறி திருவண்ணாமலை மாவட்டத்தில் யாரும் எதையும் செய்துவிட முடியாது என்று சொல்லப்படுகிறது. அதனாலேயோ என்னவோ CN அண்ணாதுரை தொகுதிக்கு பெரிதாக எதையும் செய்ததாக தகவல் இல்லை. அதனால திமுக CN அண்ணாதுரையை மாற்றிவிட்டு வேறு நபருக்கு சீட்டு கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே ஏவாவேலு அவர்கள் தலைமையிடம் ஒரு லிஸ்ட் கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த முறை திருவண்ணாமலை தொகுதியில் அண்ணாதுரைக்கு சீட்டு இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து தர்மபுரி தொகுதியை பொறுத்தவரையில் செந்தில்குமார் அவர்கள் தர்மபுரி தொகுதி எம்பியாக இருக்கிறார். 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது தர்மபுரி தொகுதியில் டாக்டர் அன்புமணி அவர்கள் போட்டியிட்டதால தர்மபுரி தொகுதியின் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. தர்மபுரி தொகுதியில அன்புமணியை தோற்கடிக்கின்ற அளவிற்கு வலிமையுள்ள ஒரு வேட்பாளர் வேண்டும்னு திமுக தேடியது. அந்த நேரத்துல தான் தர்மபுரி மாவட்டம் அமைவதற்கு காரணமாக இருந்த வடிவேல் கவுண்டருடைய பேரன் மருத்துவர் செந்தில் அவர்கள் திமுகவின் கண்ணில் பட உடனடியாக களத்தில் கொண்டு போய் செந்திலை நிறுத்தியது. செந்தில் அவர்களும் கடுமையாக போராடி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை களத்தில் தோற்கடித்தார். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தர்மபுரி தொகுதியில தோற்கடித்த ஒரே காரணத்தினால செந்தில் அவர்களுக்கு திமுகவோட ஒரு செல்வாக்கு உயர்ந்தது. இல்லை என்றால் செந்திலுக்கு திமுக தலைமை எந்த ஒரு முன்னுரிமையும் கொடுத்திருக்காது. இப்பொழுது செந்தில் அவர்கள்
உதயநிதி ஸ்டாலினுடன் நெருக்கமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. என்றாலும் கூட மீண்டும் ஒரு முறை செந்திலுக்கு சீட்டு கிடைக்குமா என்பது கேள்விக்குறிதான். ஏனென்றால் செந்தில் அவர்கள் பல முறை சர்ச்சைகளில் சிக்கிக்கொண்டு தர்மபுரி தொகுதிக்கும் எந்த ஒரு நலத்திட்டங்களையும் செய்யாததால அவர் மீது பெரும் அதிருப்தியில் மக்கள் இருப்பது கண்கூடாகவே தெரிகிறது தர்மபுரியில். அதே போல கட்சிக்கு எதிராக பல கருத்துக்களை தெரிவித்து அவ்வப்போது சிக்கல்களில் சிக்கிக்கொள்ளும் செந்திலுக்கு மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு வழங்க வேண்டுமா என்று தலைமை எண்ணுகிறதாம். செந்திலுக்கு மாற்றாக அமமுகவில் இருந்து திமுகவில் இணைந்த மாவட்ட செயலாளராக இப்பொழுது இருக்கின்ற பழனியப்பனுக்கு சீட்டை கொடுத்து விடலாம் என்று திமுக தலைமை முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தர்மபுரி பாராளுமன்ற தொகுதி திமுகவில் பழனியப்பனுக்கு தான் கொடுக்கப்படும் என்ற தகவல் ஏற்கனவே ஒரு முறை வெளியாகி இருந்ததை நாம் நம்முடைய சேனலிலேயே பதிவு செய்திருந்தோம். இப்பொழுது அது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவே சொல்லப்படுகிறது. அடுத்து சேலம் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது சீட்டிங் எம்பியாக இருப்பவர் பார்த்திபன் வந்துட்டு முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தவர். அதன் பிறகு ஜெகத் ரட்சகன் அவர்கள் வீரவன்னியர் பேரவை தொடங்கிய போது ஜெகத் ரட்சகனின் வீரவன்னியர் பேரவையில் இருந்தார். வீரவன்னியர் பேரவையை கலைத்துவிட்டு ஜெகத் ரட்சகன் திமுகவில் சேர்ந்த போது இவர் தேமுதிகவில் சேர்ந்தார். தேமுதிகவில் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார். ஆனால் விஜயகாந்திடம் இருந்து 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேறிய போது அதில் மிக முக்கியமான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எஸ்ஆர் பார்த்திபன். இந்த எஸ்ஆர் பார்த்திபன் தேமுதிகவில் இருந்து வெளியேறி அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்த அந்த 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் மிக முக்கியமானவர் இந்த எஸ்ஆர் பார்த்திபன். அதன் பிறகு இவர் திமுகவில் இணைந்தார். திமுகவில் இணைந்த பிறகு இவர் சட்டமன்றத்தில் போட்டியிட்டு தோல்வியை தழுவுகிறார். அதன் பிறகு மீண்டும் ஜெகத் ரட்சகன் அவர்களின் அழுத்தம் காரணமாக சேலம் பாராளுமன்ற தொகுதி 2019 பார்த்திபனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் ஜெயலலிதாவின் இறப்பும் பாஜகவின் எதிர்ப்பும் பார்த்திபனை வெற்றி பெற செய்து விட்டது. அதனால 5 ஆண்டுகளாக பார்த்திபன் தான் சேலம் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஆனால் சேலம் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திபனுக்கு என்ன பிரச்சனைனா உட்கட்சி பிரச்சனை தான் பார்த்திபனுக்கு. அங்க உட்கட்சி பிரச்சனை அதிகமா இருக்கிறதுனால பார்த்திபனால ஆக்டிவா செயல்பட முடியல தொகுதிக்குள்ள. அதனால தொகுதி மக்கள் கிட்ட பார்த்திபனுக்கு பெரிய எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறது. அதனால பார்த்திபனுக்கு மீண்டும் அங்கு சீட்டு கொடுத்தா பிரச்சனைகள் வரும் என்று திமுக தலைமை எண்ணுகிறதாம். அதனால இப்பொழுது சேலம் தொகுதியை வீரபாண்டி ஆறுமுகத்தின் பேத்தி மலர்விழிக்கு கொடுக்கலாம் என்று திமுக தலைமை முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியும் சேலம் தொகுதியை குறிவைத்திருக்கிறது. ஒருவேளை சேலம் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருக்கின்ற தொகுதிகளில் சேலமும் ஒன்று. அந்த சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் திமுகவுக்கும் கடும் போட்டி வரக்கூடும். அதனால வீரபாண்டி ஆறுமுகத்தின் பேத்திக்கு சீட்டு கொடுத்துட்டா அதை வைத்து அந்த தொகுதியை நாம் கைப்பற்றி விடலாம் என்று திமுகவின் தலைமை கருதுகிறார். அதே போல இந்த முறை சேலம் தொகுதியை நாம் கைப்பற்றி விட வேண்டும் என்று அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எண்ணுகிறார். ஏனென்றால் எடப்பாடியின் சொந்த தொகுதியாக சேலம் இருப்பதால இந்த முறை நாம் சேலத்தை கைப்பற்றியே ஆக வேண்டும். சேலத்தை கைப்பற்றி நம்முடைய செல்வாக்கை நாம் நிரூபிக்க வேண்டும் என்று எடப்பாடி அவர்கள் எண்ணுகிறாராம். அதனால சேலத்தில் இந்த முறை 2024 தேர்தலில் அனல் பறக்கும் என்பதில் ஐயமில்லை. சேலம் யாருக்கு என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கடுத்து பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் சண்முக சுந்தரம் அப்படின்றவர் தான் அங்க எம்பியா இருக்கிறாரு. அந்த சண்முக சுந்தரம் வந்துட்டு பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த சண்முக சுந்தரம் வந்துட்டு அவர் இருக்காரா தொகுதிக்குள்ள இல்லையா அப்படிங்கிறது அந்த தொகுதி மக்களுக்கே தெரியலையா. அந்த அளவுக்கு சண்முக சுந்தரம் வந்துட்டு எதுவும் ஆக்டிவ் இல்லாம அந்த தொகுதிக்குள்ள இருப்பதால சண்முக சுந்தரத்தை கண்டிப்பா இந்த முறை எடுத்துடணும். அடுத்த முறை இவருக்கு சீட்டு இல்லைங்கிறத ஏற்கனவே முடிவு செய்து விட்டதாம் திமுகவின் தலைமை. அதனால ஏற்கனவே மக்கள் நீதி மையத்தில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த மகேந்திரன் இப்பொழுது திமுகவின் ஐடி விங்கில் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மகேந்திரன் அவர்களுக்கு பொள்ளாச்சி தொகுதியை கொடுக்கலாம் என்று திமுகவின் தலைமை முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. ஒருவேளை பொள்ளாச்சி தொகுதியில் மகேந்திரனுக்கு கொடுத்தால் கமலஹாசனும் நேரடியாக களத்தில் இறங்குவார் என்று சொல்லப்படுகிறது. பொள்ளாச்சியில் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து திண்டுக்கல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கு வேலுச்சாமி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இந்த வேலுச்சாமி வந்துட்டு திண்டுக்கல் தொகுதியில அவர் எங்க இருக்கிறாரு இல்ல தொகுதிக்குள்ள வராரா வரலையா யாருக்குமே தெரியறதில்லை. ஏனென்றால் வேலுச்சாமியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு ஒரு பெரிய பிசினஸ்மேன். அதனால அவர் தொகுதிக்குள்ள அதிகமா இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்று திண்டுக்கல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2 தமிழக அமைச்சர்கள் திண்டுக்கல் தொகுதியை சார்ந்தவர்கள்.
ஒருவர் ஐ பெரியசாமி, இன்னொருவர் சக்கரபாணி. இந்த இருவருமே திண்டுக்கல் தொகுதியை சார்ந்தவர்கள் என்பதால இவர்களை மீறி எந்த ஒரு எம்பி அங்க எதையும் செய்துவிட முடியாது. இவர்கள் வைப்பதுதான் திண்டுக்கல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சட்டம் என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு அவர்களுடைய ஆதிக்கம் அங்கு இருப்பதால வேலுச்சாமியால எதையும் செய்ய முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதனால இப்பொழுது வேலுச்சாமியை மாற்றிவிட்டு வேறு ஒரு நபருக்கு தான் சீட்டு என்று சொல்லப்படுகிறது. அது ஏற்கனவே ஐ பெரியசாமி அவர்கள் தலைமையிடம் அந்த நபரை குறிப்பிட்டு இருப்பதாகவும், ஐ பெரியசாமி விரல் நீட்டுகின்ற அந்த நபருக்கு தான் இந்த முறை பாராளுமன்ற சீட்டு திண்டுக்கல்லில் அப்படின்னு சொல்றாங்க. திண்டுக்கல்லில் யார் வேட்பாளராக வரப்போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து திருநெல்வேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி தொகுதி எம்பியாக இருப்பவர் ஞான திரவியம். இந்த ஞான திரவியம் வந்துட்டு கட்சியில பெரிய ஒரு ரவுடி. ஏன்னா எந்த நேரத்தில் எப்ப வேணாலும் அவருக்கு எதிராக யார் பேசினாலும் நேரடியாக அடிச்சிருவார். சமீபத்தில் கூட ஒரு கிறிஸ்தவ திருச்சபையில அந்த மாதிரி கையை நீட்டி பல சிக்கல்ல மாட்டிக்கொண்டவர் தான் இந்த ஞான திரவியம். இவர் வந்துட்டு ஆரம்ப காலங்களில் இருந்தே ஒரு ரவுடியாகவே அறியப்பட்டவர் என்று சொல்லப்படுகிறது திமுகவில். இப்பொழுது அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பதனால அவருடைய குலத்தொழிலை கொஞ்சம் வேகமா செய்யறதாக சொல்றாங்க. திருநெல்வேலி தொகுதி மக்களுக்கே ஞான திரவியத்தின் மீது ஒரு அதிருப்தி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதனால இந்த முறை ஞான திரவியத்திற்கு சீட்டு இல்லை என்று சொல்லி இருக்கிறதாம் மேலிடம். அதனால ஞான திரவியம் நெக்ஸ்ட் திருநெல்வேலியில சீட்டு வாங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஞான திரவியத்திற்கு பதிலாக இன்னொரு வலுவான வேட்பாளர் திருநெல்வேலியில களமிறக்க போவதாக கூறப்படுகிறது திமுக. எத்தனை பேர் எனக்கு போட்டியாக வந்தாலும் மீண்டும் சீட்டு எனக்குத்தான் என்று தலைமையிடமே மல்லு கட்டி கொண்டிருக்கிறாராம் ஞான திரவியம். ஞான திரவியம் மீண்டும் நிற்பாரா அங்கே அல்லது மாற்றப்படுவாரா என்பதை நாம் பொறுத்திருந்தே பார்க்கலாம். அடுத்து மயிலாடுதுறை தொகுதியின் எம்பியாக இருப்பவர் ராமலிங்கம். இவர் வந்துட்டு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லப்படுது. இவருக்கு வந்துட்டு வயது 70க்கு மேல ஆயிட்டதுனால இவர் வந்துட்டு தொகுதியில ஆக்டிவா செயல்படலை அப்படின்னு சொல்றாங்க. அதனால மீண்டும் இவருக்கு சீட்டு கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம் தலைமையிடம். அதனால இந்த முறை சீட்டு ராமலிங்கத்துக்கு இல்லை. அங்கு வந்து ஒரு இளம் வேட்பாளரை குறிவைத்திருக்கிறதாம் திமுக. அந்த இளம் வேட்பாளர் யார் என்பது பாட்டாளி மக்கள் கட்சி மயிலாடுதுறையில் யாரை கேண்டிடேட்டாக போட போகிறது என்பதை தெரிந்து கொண்ட பிறகுதான் அவருக்கு வாய்ப்பு கொடுக்குமாம். அந்த அளவிற்கு பாமகவின் மீது ஒரு பயம் ஏற்பட்டு இருக்கிறதாம் மயிலாடுதுறை தொகுதியின் மீது. மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாமக வலிமையாக இருக்கிற தொகுதிகளில் மயிலாடுதுறையும் ஒன்று. இந்த முறை மயிலாடுதுறையில் பாமக களம் காண இருப்பதால மயிலாடுதுறை பாமகவிற்கா அல்ல திமுகவிற்கா யாரை முதலில் நிறுத்தப் போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து கடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாமக மிகவும் ஆக்டிவாக இருக்கின்ற ஒரு தொகுதி. கடலூர் பாராளுமன்ற தொகுதியில் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் ரமேஷ். இவர் வந்துட்டு ஏற்கனவே இவர் ஒரு கொலை வழக்குல உள்ள இருந்து கண்டிஷன் பெயில்ல தான் வெளியே வந்திருக்கிறாரு. இவர் மேல சிபிசிஐடி வழக்கும் போயிட்டு இருக்குது. அதே போல ஒரு வங்கி மோசடி வழக்கும் இவர் மேல போயிட்டு இருக்குது. அதனால இவர் மேல பல அதிருப்திகள் தொகுதியிலையும் இருக்கிறது. அதே போல கட்சி தலைமையிடம் இருக்கிறது. இவர் தொகுதியிலையும் ஆக்டிவா இல்ல, பாராளுமன்றத்திலையும் இவர் ஆக்டிவா இல்ல. அதனால இவரை வந்துட்டு இந்த தொகுதியில் இருந்து மாற்றிவிட்டு வேறு நபருக்கு தான் இந்த தொகுதி என்று ஏற்கனவே முடிவு செய்து விட்டதாம் திமுக. அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முறை கடலூரை குறிவைத்திருப்பதால ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியிடம் தான் இவர் வெற்றியும் பெற்றார் ரமேஷ். மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த இடத்தை குறிவைத்திருக்கிறது ஒன்று. இரண்டாவது, பாட்டாளி மக்கள் கட்சி மிகவும் வலிமையாக இருக்கின்ற கடலூர் தொகுதியை இந்த முறை திமுகவிற்கு இருக்கின்ற அதிருப்தி எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது கடலூர் தொகுதியை பாமக கைப்பற்றி விடும் என்ற அளவிற்கு இருப்பதால பாமகவை தோற்கடிக்கின்ற அளவிற்கு ஒரு வலுவான வேட்பாளரை கடலூர் தொகுதியில களமிறக்க திமுக தலைமை முடிவு செய்திருக்கிறார். யார் வெல்வார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து தென்காசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் தென்காசி தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினராக இப்போது இருப்பவர் தனுஷ் எம் குமார். இந்த தனுஷ் எம் குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் தென்காசி தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாதவர். அவர் வந்துட்டு ராஜபாளையத்துக்காரரை கொண்டு வந்து தென்காசி தொகுதியில அந்த நேரத்தில் போட்டாங்க 2019. அதுக்கு சில காரணங்கள் இருந்தது. தென்காசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது ரிசர்வ் தொகுதி. இந்த தொகுதியில போட்டியிடுவதற்கு ஒரு வலுவான வேட்பாளர் தேவைப்பட்டார். அந்த தொகுதியில போட்டியிடுவதற்கு ஒரு வலுவான வேட்பாளர் திமுகவிற்கு தேவைப்பட்டது. அதனால ராஜபாளையத்துக்காரராக இருந்தாலும் அவரை இங்க போட்டா கண்டிப்பா வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைமை கொண்டு வந்து அவர் அங்க போட்டது, வெற்றியும் பெற்றுட்டாங்க. ஆனா அவர் வந்துட்டு தொகுதிக்கு வர்றது போறது எல்லாமே வந்துட்டு வாரத்துக்கு ஒரு முறை, மாசத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்ற மாதிரி இருக்கான்.
அதனால தென்காசி தொகுதியை வந்துட்டு இந்த முறை தனுஷ் எம் குமாருக்கு இல்லை என்று திமுக தலைமை முடிவு செய்து விட்டதாம். அதே போல தென்காசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் டாக்டர் கிருஷ்ணசாமி அந்த தொகுதியை குறிவைத்திருக்கிறார். டாக்டர் கிருஷ்ணசாமி தென்காசி தொகுதியில நிற்க இருப்பதாக ஒரு தகவல் ஏற்கனவே வெளியாகி இருக்கிறது. பிஜேபியும் அந்த இடத்துல கொஞ்சம் வலுவா இருக்கிறதாக சொல்றாங்க. அதிமுக வந்து எப்பொழுதுமே தென்காசியில கொஞ்சம் வலிமையா இருக்கிற தொகுதி தான் அது. அதனால வந்துட்டு இந்த முறை கிருஷ்ணசாமி அங்க குறி வச்சிருக்கிறதுனால தென்காசி தொகுதியில வேறு ஒரு தொகுதியை சார்ந்தவரை கொண்டு வந்து மீண்டும் அங்க கேண்டிடேட்டா போட்டா அது வந்துட்டு திமுகவிற்கு பெரிய அடியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அங்கு தனுஷ் எம் குமாரை மாற்றுவது உறுதி என்று ஏற்கனவே முடிவு செய்து விட்டதாம். இந்த 10 எம்பி இல்லாம இன்னும் சில இடங்கள்ல கூட திமுக வந்துட்டு கேண்டிடேட்டை மாத்துறதுன்னு முடிவு பண்ணியிருக்கான். ஏற்கனவே சீட்டிங் எம்பியாக இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த முறை மாற்றுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதாம். அதே போல காங்கிரசுக்கு வந்துட்டு ஏற்கனவே கொடுத்த தொகுதிகளில் சில தொகுதிகளை பறிப்பதாகவும் திமுக திட்டமிட்டு இருக்கிறாம். அந்த தொகுதிகளை பறித்து கொண்டாலும் கூட திமுக சில தொகுதிகளை விரலிட்ட இருப்பதாக சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளுமா? திமுகவின் அடுத்த நிலை என்னவாக போகிறது? 2024 திமுக மண்ணை கவுமா அல்லது மக்களை வெல்லுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.